அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, முதலில் பாவங்களை தவிர்ப்போம் என்ற முதலாவது தொடரில் 7 பெரும் பாவங்களை விட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை தவிர்த்திருக்க கூறினார்கள். அதில் முதலாவதாக அஷ்ஷிர்க், இணை வைத்தல். இறைவனுக்கு இணை வைத்தல் என்பது பெரும் பாவங்களில் முதலாமானவை. அந்த பாவத்தை விட்டு முதலில் நாம் தவிர்த்திருக்க வேண்டும். அதனுடைய சிந்தனை கூட நமக்கு வராமல் இருக்க வேண்டும். இணை வைத்தல், இறைவன் ஒருபொழுதும் அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான். மற்ற பாவங்களை கூட இறைவன் மன்னித்து விடுவான் அவன் நாடினால். அவன் நாடினால் மற்ற பாவங்களை மன்னித்து விடுவான். ஆனால் ஷிர்கை, முஷ்ரிக்கை, இணை வைத்தவனை இறைவன் எப்பொழுதும் மன்னிக்க மாட்டான். அவனுடைய பாவங்களை இறைவன் மன்னித்து அவனை நல்லடியார்கள்ல சேர்க்க மாட்டான். ஆக ஒரு ஷிர்க் வைத்தவன், ஒரு முஷ்ரிக்கானவன் இறைவன் இடத்தில் எப்பொழுதும் மன்னிக்கப்பட மாட்டான் என்பதுதான் இந்த ஆயத்தினுடைய நிதர்சனமான கருத்தாக இருக்கிறது. அதுவும் இல்லாம இந்த ஷிர்க் வைக்கிறதன் மூலியமாக அவன் முன்னாடி செஞ்சிருந்த அமல் கூட எல்லாமே வீணா போயிடும். லைன் அஷ்ரக்த லா யஹ்பதன் அமலுக். ஒருவேளை நீ ஷிர்க் வச்சிட்டா உன் அமல் எல்லாம் வீணா போயிடும் என்று இறைவன் கூறுகிறான். என்றால் இந்த ஷிர்க் என்பது எவ்வளவு மிக கொடுமையான ஒரு கொடூரமான பாவம், மிகப்பெரிய பாவம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவருடைய எண்ணம் கூட ஒரு முஸ்லிமுக்கு வராமல் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தால்தான் அடுத்தடுத்த அமலுக்கு போகணும். இப்போ ஒருத்தனுக்கு இறைவன் மேலேயே சந்தேகம் வருது, இறைவன் மேலேயே கோபம் வருது. இப்ப நிறைய இடத்துல நம்ம பாக்குறோம் என்னன்னா, இப்ப ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நடக்கல அப்படின்னா, என்னடா கடவுள் நம்மளை பார்க்கவே மாட்டுறாரு, என்னடா எல்லாம் இருக்காரா இல்லையா அப்படின்ற அளவுக்கு மக்களுக்கு மத்தியில் என்ன ஆகுதுன்னா விரக்தியும் பேச்சும் மாறி போயிடுது. இது ஷைத்தானுடைய ஊசலாட்டம், வஸ்வசான்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஷைத்தான் மனசுல போட்டு மாத்துவோம். என்னன்னா, ஒரு விஷயம் நம்ம தேட போறோம், ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு எதிர்பார்க்கிறோம், அதற்கான முழு முயற்சிகளையும் நம்ம போடுறோம், அது கிடைக்க வேண்டும் என்பதனுடைய முழு நோக்கத்தோடு நாம் சென்று கொண்டிருக்கும் சமயத்துல நமக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா முதல்ல அவன் மனசுல என்ன போடுவானா, நீ இவ்வளவு முயற்சி பண்ணியும் கிடைக்கலையே, அல்லாஹ் ஏன் உனக்கு அதை கொடுக்கல அப்படின்ற எண்ணம் தான் முதல்ல ஒரு அடியாருக்கு வரும். நம்ம என்ன தப்பு செஞ்சோம், நம்ம எங்க மிஸ் பண்ணோம், நம்ம என்ன அடுத்த வாட்டி பண்ணணும்ன்ற சிந்தனை வருவதற்கு முன்னால் இறைவன் ஏன் என்னை பார்க்கவில்லை, நான் செய்த முயற்சிகள் எல்லாம் வீணாக போய்விட்டதே, ஏன் இறைவன் எனக்கு உதவி செய்யவில்லை என்ற முதல் எண்ணம் தான் இறைவன் மீதான அதிருப்தியை ஏற்படுத்தும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாதை. இந்த பாதையில இருந்தா ஷைத்தான் நம்ம கையை பிடிச்சு கூட்டு போய் ஷிர்க்ல கூட்டு போய் விட்டுருவான். ஆக முயற்சி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அதற்கான பதிலை, அதற்கான கூலியை தர வேண்டும் என்பது இறைவன் மீது கடமை இல்லையே. இறைவன் அதை நாடினால் தருவான், நாடவில்லை என்றால் சுவனத்திலே அதைவிட மிகப்பெரிய கூலியை தரப்போகிறான். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷிர்க்கை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும். ஷிர்க் என்பது மிக கொடூரமானது, மிக கொடுமையானது. அதனுடைய பாவத்திற்கு இணையாக எந்த பாவமும் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய பாவமாக மார்க்கத்தில் கருதப்படுகிறது. எனவே நாம் 7 பெரும் பாவங்களில் முதலாவதாக தவிர்க்க வேண்டியது அஷ்ஷிர்கு பில்லாஹ், இறைவனுக்கு இணை வைத்தல். வஸ்ஸுஜூது வர்ருகூ லிகைரில்லாஹ், இறைவன் அல்லாத விஷயங்களுக்கு ருகூவோ சுஜூதோ செய்யாமல் இருத்தல். வன்னஸ்ரு லிகைரில்லாஹ், இறைவன் அல்லாத இடத்தில் உதவி தேடுதல். இது எல்லாமே ஷிர்கில் தான் சேரும். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் மனதில் ஈமான் பலகீனமாக உள்ளவர்களே, இறைவனின் மீது நிராசை அடையாதீர்கள். இறைவன் ஒரு அடியானை சோதிக்கிறான் என்றால் அந்த அடியானை ஒரு அடியானுக்கு பாடம் போதிப்பதற்காகவும், அந்த அடியான் தன்னுடைய இந்த சோதனையில் எந்த அளவிற்கு பொறுமை காத்து தன்னுடைய பொருத்தத்தை பெறுகிறான் என்ற ஒரு தேர்வாகவும் அந்த சோதனை இருக்கலாம். எனவே சோதனையின் சமயத்தில் பொறுமையாக இருந்து சாதனை செய்பவர்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்னும் ஷிர்க் என்ற இந்த மிகப்பெரிய பாவத்தை விட்டு அல்லாஹு தாலா நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. மறுமை நாளில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நுழைவதற்கான நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.